முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை தவிர இடைத்தரகர்கள் யார் யார் என உச்சநீதிமன்றம் தற்போது கேள்வியை எழுப்பியிருக்கிறது. பணம் பெற்றுக்கொண்டு நியமன ஆணையை வழங்கிய அதிகாரிகள் யார் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசிற்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. பணம் பெற்றுக்கொண்டு நியமன ஆணையை வழங்கிய அதிகாரிகள் யார் என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், இந்த வழக்கு தொடர்பான விரிவான தகவல்கள். வணக்கம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்குவதற்காக லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் இடைத்தரகர்கள் யார் யார் செயல்பட்டார்கள் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் பணம் பெற்றுக்கொண்டு நியமனம் ஆணை வழங்கிய அதிகாரிகள் யார் எனவும் தமிழ்நாடு அரசிற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 2011 முதல் 15ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றிய பொழுது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. பணம் பெற்றுக்கொண்டு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அவருக்கு எதிராக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கின் அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து செந்தில் பாலாஜியை கைது செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் ஜாமீன் நிபந்தனைகளுக்கு எதிராகவும் அதே போன்று ஜாமீன் அளிக்கப்பட்டதற்கு எதிராகவும் அமலாக்கத்துறை தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அனைத்து வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற அதிகாரிகள் யார் யார் என உச்சநீதிமன்றம் தரமாரியான கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் பணம் பெற்றுக்கொண்டு எவ்வாறு ஆணை வழங்கியது, அவ்வாறு ஆணை வழங்கிய அதிகாரிகள் யார் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் போக்குவரத்து துறையில் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் செந்தில் பாலாஜி தவிர வேறு யாரெல்லாம் இருந்தார்கள், இடைத்தரகர்களா யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் பணம் பெற்றுக்கொண்டு நியமன ஆணை வழங்கிய அதிகாரிகள் அவர்கள் மீது தற்போது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் தமிழ்நாடு அரசிற்கு உச்சநீதிமன்றம் தனது கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் லஞ்சம் பெற்ற அதிகாரிகளையும் விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கின்றது. இந்த வழக்கினுடைய விசாரணையை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து ஜாமீன் வழங்கப்பட்டதற்கும் ஜாமீன் நிபந்தனைகளை அவர் முழுமையாக செயல்படுத்தவில்லை, விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. எனவே ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என கூறி அமலாக்கத்துறை தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கு தான் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யார், அரசு பணி வழங்குவதற்காக அதிகாரிகள் யார் கையொப்பமிட்டது, அவர்களிடம் விசாரிக்கப்பட்டதா, அவர்களுக்கான தொடர்புகள் என்ன என்பது குறித்து நீதிபதி சரமாரியான கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை செந்தில் பாலாஜியை தவிர வேறு யாரெல்லாம் செயல்பட்டார்கள், அவருக்கு இடைத்தரகர்கள் யார் யார் இருந்தார்கள் என்பது தொடர்பாக முழுமையாக விசாரிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை போக்குவரத்து துறையில் பணம் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தருவதாக கூறிய அந்த பிறப்பிக்கப்பட்ட அந்த வழக்கை பொறுத்தவரை பணம் பெற்றவர்கள் அதே போல அதிகாரிகள் யார் யாரெல்லாம் விசாரிக்கப்பட்டது, அவர்கள் மீது இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது, பயனடைந்த அதிகாரிகள் யார் என்பது குறித்த விவரங்களையும் உச்சநீதிமன்றம் கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக உரிய பதிலை அளிக்க வேண்டும், காவல்துறை இது தொடர்பான உரிய பதிலை அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பணம் பெற்றுக்கொண்டு நியமன ஆணைகள் வழங்கியவர்கள் எத்தனை பேர், அதே போன்று இந்த வழக்கை பொறுத்தவரை அதிகாரிகள் எத்தனை பேர் பணம் வாங்கியுள்ளார்கள் என்பது தொடர்பான விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும். அதே போன்று அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் இடைத்தரகராக செயல்பட்டவர்கள் யார் யார், அதே போன்று வேலை பெற்றவர்களுக்கும் அதே போன்று அதிகாரிகளுக்கும் இடையே பணம் வாங்கி கொடுத்த அதிகாரிகள் யார் என்பது தொடர்பான விவரங்களையும் தமிழ்நாடு அரசு தெரிவிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தற்போது தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கின்றது. நன்றி ஆனந்த், விரிவான தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.